ஒரு காலத்தில் தமிழகத்தின் மேற்கே வில் சின்னம் உயர்ந்து பறந்தது. அது சேரர் பேரரசின் சக்தி. சேரர் தமிழின் 3 முக்கால அரசுகளில் ஒன்றாகும். இவர்கள் முக்கியமாக இன்றைய கேரளா மற்றும் மேற்கு தமிழ்நாடு, கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம் பகுதிகள் வரை ஆட்சி செய்தார்கள். சேரர்களின் தலைநகரம் முதலில் வஞ்சிச்சோலை, இப்போதைய கரூர் அருகே என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் கடல்சார் வர்த்தகம், கல்வி, கவிதை என பல துறைகளில் சிறந்தவர்கள். சங்க இலக்கியங்களில் சேரர்களின் வீரமும் கொடையும் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும் சேர மன்னன் செங்குட்டுவன் தமிழ் வரலாற்றில் முக்கியமானவர். அவர்தான் சிலப்பதிகாரத்தில் வரும் கண்ணகிக்கு பத்தினி தெய்வம் ஆலயம் கட்டியவர். அந்த ஆலயம் இன்றும் வயநாடு பகுதியில் இருப்பதாக நம்பப்படுகிறது. சேரர்கள் ரோம பேரரசுடன் கூட வர்த்தகம் செய்தார்கள். அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மசாலா பொருட்கள், முத்துக்கள், யானை தந்தங்கள் பெருங்கடல் வழியாக அனுப்பப்பட்டன. சேர மன்னர்கள் கலைகளுக்கும் இலக்கியங்களுக்கும் பெரும் ஆதரவளித்தார்கள். அவர்களால் தான் சங்க இலக்கியங்கள் தழைத்தன. ஒரு காலத்தில் வில் சின்னம் கொண்ட சேர மன்னர்கள் தமிழரசின் வீரமும் அறிவும் காட்டினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று நாம் சேரரை பற்றி மறந்துவிட்டோம். அந்த வரலாறு மறுபடியும் எழ வேண்டும். தமிழன் என்ற பெருமையோடு இந்த வரலாறு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.